ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போவே சொல்லுங்கள், எல்லோரும் வாழ்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே. ஸோ இன்றைக்கி காலைல மத்தியானம் ஆச்சு நான் விலாக் எடுக்கேன். ஸோ இப்போ குக் பண்ண போகிறேன், லன்ச் குக் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கும் கல்யாண நாள் விஷஸ் இதை கொண்டாடுறவங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த விஷஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் வீட்டு சமையல் நிகழ்ச்சியில் எங்கள் வீட்டில் என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா கோழி. ஸோ அந்த கோழியை வச்சு ஒரு ரெசிபி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். தக்காளி 1 வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா, இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உருளைக்கிழங்கு, வெங்காயம், அப்புறம் வந்து ஊசி மிளகா, தேவையான அளவுக்கு காரத்துக்கு எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும். காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் புழு இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேனாக்கா உப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ அப்படி புழுவெலாம் இருந்துச்சுன்னா வெளியாயிரும். ஸோ முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கனாக்கா எண்ணெய் சூடாயிடுச்சு. ஸோ நம்ம வந்து காஞ்ச மிளகா போட்டுக்கலாம், போட்டு நல்லா தாளிக்கலாம். காஞ்ச மிளகா கூட வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ அது கூட சேர்த்து இதுவும் ஃப்ரை ஆகும். யார் யார் வாட்ச் பண்ணுறீங்களோ எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேகணும். ஸோ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிர்மலா தேவி, ரொம்ப நாள் ஆச்சு உங்கள்கிட்ட பேசி. எப்படி இருக்கீங்க? சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது சேர்க்க போகிறோம், இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் இடிச்சும் போட்டுக்கலாம், இல்லை அரைச்சும் போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். இஞ்சி பூண்டு. ஸோ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கோழியும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கோழியும் சேர்த்து நல்லா வதக்கலாம். ஸோ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் அது அடி பிடிக்காது ரொம்ப. இது நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு மூடி போட்டுக்கலாம். ஸோ கோழி நல்லா குக் ஆகணும். அடுப்பை ஸ்லோ பண்ணிட்டு மூடி போட்டுக்கலாம். ஸோ அது வந்து தண்ணி விடும், நீங்கள் தண்ணி விட வேணாம். ஸோ அடுத்தது வந்து என்னென்ன சேர்க்கலான்னு கோழி வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கோழி வந்து ஓரளவுக்கு குக் ஆகிருக்கேன். ஸோ நான் மூடி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்திங்கனாக்கா தக்காளி, ஊசி மிளகா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து தண்ணி விடலை, ஸோ தண்ணி விடும். ஸோ மூடி போட்டு நல்லா குக் ஆகட்டும். அப்புறமா காட்டுறோம் குக் ஆகிட்டோன்னே. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மூடி திறந்துட்டோம். ஸோ அதே தண்ணி கொஞ்சம் விட்டுருந்துச்சி. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். முதல்ல வந்து நம்ம வதங்கிறதுக்கு தான் உப்பு சேர்த்தோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஸோ நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி கொஞ்சம் நேரம் மூடி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நல்லா குக் ஆயிரும். ஸோ குக் ஆகிட்டோன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு கொதி வந்தோன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஒரு கொதி வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா ஃபைனலாக காலிஃப்ளவர், வெட்டி வச்ச காலிஃப்ளவர் இதில் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக தான் நான் வெட்டி வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் குக் ஆகட்டும். குக் ஆகிட்டோன்னே அப்புறம் என்ன சேர்க்கலான்னு நான் காட்டுறேன். இந்த வாட்டி கோழி பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வந்து முழுசாக வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், ரெக்கெல்லாம் ஒரே இதாக இருக்குது, அப்படியே பெருசாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி செஞ்சாக்கா. ஸோ இது கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். நான் ஒரு காலிஃப்ளவர் வந்து எடுத்து சாப்பிட போகிறேன். ஸோ சூப்பராக இருக்குது. இது வந்து அந்த குவா வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்து சாப்பிட போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த குவாவும் அந்த காலிஃப்ளவர் தென் கோழியோடு வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கீரை சாப்பிட மாட்டுறாங்க. இப்போ குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி எடுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. ஸோ இதை இறக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடியாச்சு. ஸோ இறக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா இப்போ கொத்தமல்லி தழை வந்து மேலே தூவி விட்டு இறக்கிட்டேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை இன்னொரு vlogல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.